தங்க பிள்ளையே, இந்த எண்ணை தொட்டால் உன் தலையெழுத்தே மாறப்போகிறது. என்ன அப்படி அதிசயம் நிறைந்திருக்கிறது என கேட்கிறாயா? ஆம் என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய எண்ணை எழுதினால் உன் தலையெழுத்தே மாறும். அவ்வளவு சக்தி வாய்ந்த எண்ணாகும் இந்த 3 இலக்கு எண். ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய தங்க பிள்ளை, என் வாழ்க்கை ஒரு முறையாவது நான் நினைத்தது போல் வாழ்ந்துவிட மாட்டேனா என்ற ஏக்கம் எல்லாம் பலிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதனால்தான் உனக்கு நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவினை உன்னால் கேட்கவும் முடியும். அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உன்னால் செய்யவும் முடியும். நேரங்களும் காலங்களும் கூடி வந்துவிட்டது என்னுடைய தங்க பிள்ளைக்கு. என்ன என் தங்க பிள்ளையே, செய்வதற்கு தயாராக இருக்கிறாயா? செய்வதற்கு தயாராக இருக்கிறாய் என்றால் ஆம் தாயே என்று என் தங்க பிள்ளை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வாழ்க்கை மாற வேண்டும், நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. வழிகாட்டுவது இந்த வாராகி தாயின் கடமை. என்ன தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிகிறதா? நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவினை கேட்க முடியும் சொன்னது சர்வசாதாரணமாக சத்திய வாக்கு என்பதை மறந்துவிடாதே. ஏனென்றால் யாராவது கெட்ட நேரத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் நல்ல விஷயத்தை போதித்தாலும் அவர்களுக்கு செவிகளில் எட்டாது. அவர்களுடைய மனநிலை போக்கில்தான் அவர்கள் செல்வார்கள். ஏன் இதை கேட்க வேண்டும், ஏன் இதை செய்ய வேண்டும், இது நடந்து விடுமா என்ற அந்த கெட்ட நேரமானது அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கேள்வி கேட்டு அதை செய்ய முடியாத அளவிற்கு அந்த கெட்ட நேரமானது அவர்களுடைய உடலையும் ஆட்டி படைக்கும். அதனால்தான் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் சரியான நேரத்தில் நான் சொல்லக்கூடிய முறையில் செய்துவிட வேண்டும். ஆனால் இது ஏன் செய்ய வேண்டும், இது ஏன் நடக்கும், இது நடக்காதா என்ற கேள்விகள் எழுப்பினால் இன்னும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நல்ல நேரம் என்பது தொடங்கவில்லை. இதிலே சொல்லிவிட்டேன் உனக்கு நல்ல நேரம் தொடங்குகிறதா இல்லையா என்று. ஏனென்றால் நீ அதீத குழப்பத்தில் இருக்கும் பொழுது அனைத்திற்கும், இதுக்கு மட்டும் இல்லை என் தங்க பிள்ளையே, அனைத்திற்குமே இந்த வாராகி தாயானவள் நீ கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன். இதில் எள்ளளவு கூட மாற்றம் கிடையாது. ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு ஒவ்வொரு நிமிடமும், என்ன என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நிமிடமும் அன்னையாக இருந்து அறிவுரையில் நான் சொல்லிக் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கே இந்த தாய் உள்ளம் தவித்து கொண்டிருக்கிறது. உன் உள்ள மற்றவரிடம் ஏமாந்து எப்படி தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறாயோ அதே போல்தான் என்னுடைய உள்ளமானது இந்த ஏமாற்றத்தில் இருந்து என் தங்கப்பிள்ளையை காப்பாற்றிவிட வேண்டும். இந்த மீளா துயரத்தில் இருந்து என்னுடைய தங்கப்பிள்ளையை வெளிகொண்டு வந்துவிட வேண்டும். என் தங்கப்பிள்ளை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி நீ எல்லாம் எங்கே வாழ்க்கையில் உயர்ந்துவிடப் போகிறாய் என்று சொல்லிய மனிதர்களிடமிருந்து என்னுடைய தங்கப்பிள்ளையை காப்பாற்றிவிட வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன், நான் விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய தங்கப்பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும், சௌபாகியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய தங்கப்பிள்ளை ஆசைப்பட்டதை அடைய வேண்டும். அந்த ஆசைப்பட்டு அடைந்த சந்தோஷத்தை இந்த தாய் உள்ளம் பார்க்க வேண்டும். இதைதான் ஆசைப்படுகிறேன் என் தங்கப்பிள்ளையே. என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் இனிமேல் மகிழ்ச்சிகரமாக அமைய போகிறது. ஏன் தெரியுமா? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அது இல்லத்தில் அதனுடைய கரங்களால் எழுத போகிறதல்லவா? அந்த எழுத்து ஒவ்வொன்றும் உன் தலையெழுத்தை மாற்றப் போகிறது. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கையோடு என் தாய் சொல்லிவிட்டார்கள், நான் தைரியமாக செய்வேன், என் வாழ்க்கையில் மாற்றம் உருவாக போகிறது, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உருவாக போகிறது, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் முன்னேற்றம் உருவாக போகிறது. பிறகு ஏன் நான் வருத்தம் கொள்ள வேண்டும், பிறகு ஏன் நான் கஷ்டப்பட வேண்டும்? எனக்கு என் முன்னேற்றமானது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. என் தாயானவள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஏன் நான் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு கஷ்டப்பட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும், வேதனைப்பட வேண்டும்? மற்றவர்களெல்லாம் சொல்வது என் வாழ்க்கையில் நடக்கப்
நடக்கப் போகிறதா? ஒன்றுமே கிடையாது. என் தாய் சொல்வது சத்திய வாக்கு. என் தாய் சொல்வது என் வாழ்க்கையில் நடக்கும். நான் நம்பிக்கையோடு முயற்சி செய்ய போகிறேன். என் தாய் நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை வளர்த்து கொண்டுதான் நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீ செய்ய வேண்டும். ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? மற்றவர்களை பார்த்து கொண்டோ, மற்றவர்களிடம் பேசிக்கொண்டோ, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மனதை அளவாய் விட்டு கொண்டோ ஒரு காரியத்தை, இது மட்டுமல்ல எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி இது உன்னால் முடியுமா என்று சிந்தித்த பிறகு அதை முடித்த பிறகு வெற்றி கிடைக்குமா என்று சிந்திக்காதே. நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் என்றால் நிச்சயமாக நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையில் தொடங்கிய பிறகு நீ சிந்திக்க கூடாது. வைராகியமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில். மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசட்டும். ஏனென்றால் நீ உயர்ந்தால் பேசிய வாயே இவ்வளவு உயர்ந்து விட்டார் என்று அப்படியே சந்தோஷப்பட்டு கைகொட்டி சிரிப்பார்கள், போற்றுவார்கள், இவ்வளவும் செய்வார்கள். அதே நீ தாழ்ந்து விட்டால் அந்த போற்றிய வாழே உன்னுடைய தூற்றக்கூடிய அந்த அளவிற்கு அந்த மனிதர்கள் எல்லாம் மாறுவார்கள். அதனால் மற்றவர்களிடம் இவர்கள் தூற்றுவார்களா, இவர்கள் போற்றுவார்களா என்ற வார்த்தைக்காக உன் வாழ்க்கையை வாழாதே. முதலில் இதைதான் நீ உன் வாழ்க்கையில் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர் பெருமையாக பேசுவாரா, அடுத்தவர் தூற்றி விடுவாரா, அடுத்தவர் போற்றி விடுவாரா, அப்படி என்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. அடுத்தவர் போற்றினாலும் கவலைப்படக்கூடாது, தூற்றினாலும் கவலைப்படக்கூடாது. உன்னுடைய வேலையை சிறப்பாக செய்தால் உன் வாழ்க்கை மாறப்போகிறது, உன் வாழ்க்கை உயரப்போகிறது. இதுதான் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த எண்ணெய் வைத்து எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று பார்த்து விடலாமா என் தங்க பிள்ளையே? இப்பொழுது கண்களை மூடி இந்த நிமிடத்தில் நான் சொல்வதை கவனமாக கேள். காலையில் 5 மணி, என் தங்க பிள்ளையே, விடியற் காலை 5 மணியில் அந்த நேரத்தில்தான் இந்த எண்ணெய் 55 முறை, என் தங்க பிள்ளையே, 55 முறை இந்த எண்ணெய் ஒரு நோட்டில் எழுதிய பிறகு உனக்கு என்ன வேண்டுதல்? இப்பொழுது குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால், எனக்கு பிடித்த குழந்தை, ஆண் குழந்தை எனக்கு பிறந்து விட்டது, பெண் குழந்தை எனக்கு பிறந்து விட்டது, நல்ல வேலை, நான் மனதார நினைத்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது, நான் வீடு வாங்கிவிட்டேன், நான் நிலத்தை வாங்கிவிட்டேன், எனக்கு உயர்வு பதவி கிடைத்து விட்டது, என்னுடைய உறவு நானும் சேர்ந்து விட்டோம், நானும் என் உறவும் பேசிவிட்டோம், இப்படி என உன்னுடைய வேண்டுதலை நடந்த முறையில் எழுத வேண்டும். எப்படி எழுத வேண்டும்? இந்த 555ஐ 55 முறை எழுத வேண்டும். தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளேன் தங்க பிள்ளையே. 555ஐ 55 முறை எழுத வேண்டும். இதுதான் முறையானது. அதனால் இன்னொரு முறையும் சொல்கிறேன், தெளிவாக கேள். 555ஐ 55 முறை எழுதி வர வேண்டும். எழுதிய பிறகு உன்னுடைய வேண்டுதலை நடந்த வகையில், எப்படி என் தங்க பிள்ளையே, நடந்து விட்டதாக. இப்பொழுது ஒரு வேலை தேடுகிறாய் என்றால், நான் நினைத்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது என்று எழுதி வர வேண்டும். எத்தனை முறை எழுத வேண்டும், எத்தனை நாட்கள் எழுதி வர வேண்டும், அதை புரிந்து கொள். அந்த 555ஐ 55 முறை எழுதிய பிறகு கடைசியில் கீழே ஒரு முறை எழுதினால் போதும். பிறகு 5 மணி விடைகாலையில் 3 நாட்களுக்கு இது தொடர வேண்டும். இப்படி நீ 5 மணிக்கு எழுந்து விடிய காலையில் எழுதினால் போதுமானது. இதற்கு நீ கடுமையான பூஜைகளோ கடுமையான விரதங்களோலாம் எதையும் செய்ய வேண்டாம். சூரியன் எந்த திசை பார்க்கிறதோ அந்த திசை பார்த்து அமர்ந்து கொண்டு ஒரு நோட்டு, ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு அப்படியே முகம் கழுவாமல் அந்த தூக்க கலக்கத்திலே கூட எழுதலாம். இதுதான் சிறப்பானது. அல்லது தியானம் செய்த பிறகு எழுதலாம். எவ்வளவு உனக்கு பிடித்திருக்கிறதோ, எந்த வகையில் உட்கார்ந்து நீ செய்ய வேண்டுமோ எழுத வேண்டுமோ எழுது. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புரிகிறதா என் தங்க பிள்ளையே? இப்படி செய்தால் நடக்குமா என்றால் உன் எண்ணம் போலே அமையும். ஆனால் நான் சொல்வதை செய், நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும், உன் வேண்டுதல் நடக்கும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளை.